நந்தி கணக்கு கைலாசத்திலேருந்து பூரா அரசியல்வாதிக்கு எல்லாம் எதுக்கு இன்ஜெக்ஷன் போடணுமோ போட்டார். அந்த டைமில் அவன் நாக்கை உலர விட்டு வெளியே இழுப்பார். உலர விட்டு வெளியே இழுக்கல செயலரில் ஏற்றிக்கிட்டே இருப்பார். இதுதான் கணக்கு. ஊசி, இன்ஜெக்ஷன் ஊசி, கடவுள் ஊசி போட்டு உன்னுடைய சேட்டையை கணக்கை வெளியே எடுக்கார். சரியா? தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுத்துட்டார். அரசியல்வாதி எல்லாம் அனைத்தும் கவர்மெண்ட் எல்லாமே வெளியே எடுக்கார். வெளியே எடுத்து அதான் இன்ஜெக்ஷனை குத்துதார். புரியுதா? தண்டனை வாங்கித்தாண்டா போய்ய, தண்டனை வாங்கித்தான் போய்ய. சாதாரண கொடியை தூக்கி ஒரு சிட்டி கிராமத்தில் இருக்கானா அவனுக்கு பல லட்சம் கோடி உள்ளே விழுது. என்ன காரணம்? அவனுடைய பூழல், அவனுடைய வண்டுவாளம், அவன் தண்டுவாளம் பூரா அந்த ஆதார கார்டில் இருக்கும். என்ன வேலை பார்த்தான், என்ன தின்னா, என்ன செஞ்சான், ஏது செஞ்சான்னு அந்த கணக்கெல்லாம் உள்ளே வரும். அதான் ஆதார கார்டு, ரேஷன் கார்டு செக் பண்ணையில் குட்டுப்பில் கொடுத்து உள்ளே தூக்கி போடுவார் செயலறையில். புரியுதா? நல்லா கேட்டுக்கோங்கடா. ஒரு அரசியல்வாதி ஆட்சி ஆளுதானா அவனுடைய கணக்கில் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி எல்லாம் பெரிய பெரிய ஐட்டங்களை, மில்லு, தொழிற்சாலை அத்தனையும் போட்டு நக்கையில் உள்ள ஏதாவது சிக்கல் வந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கலில் பல லட்சம் கோடி அவனை உருவான். எப்படி? அவன் பேப்பரை வச்சு 2ஆம் நம்பரை திருச்சி பலாயிரம் கோடி சம்பாத்தியம் பண்ணுவான். ஈவெண்ட்டு அவன் உருவுன உடனே எங்கே போவான்? பலாயிரம் கோடி அவனுடைய வீடு, வாசல், வண்டி, ஃபோர் வீலர், நகை நட்டுகளை வாங்கி அப்படி ஜம்முன்னு காலை ரெண்டையும் தோளில் தூக்கி போட்டு போகிறான். அவன் பொண்டாட்டிக்கு விலைக்கு உள்ளே விட்டு சொருகி நக்குதான். அப்போ என்ன அர்த்தம்? பூமி அழிச்சிட்டு எல்லா வேலையும் சேட்டை பண்ணுறான். அப்போ இந்த சேட்டை கணக்கு பிடிக்காரு, ஒரு பிட்டு விட மாட்டார். அதையும் புரிஞ்சுக்கோங்கடா. ராஜபாளையம் தாலுகா, விருதுநகர் மாவட்டம். ராஜபாளையம் தாலுகாவில் ஒவ்வொரு காவல்துறை ஸ்டேஷனில் கணக்கு எடுக்கலாம். 2ஆம் நம்பர் பார்க்குறது, எல்லா கணக்கு எடுக்கிறது, இந்த அரசியல்வாதி கொடியை தூக்கி போகிறது, ஆட்டுறது, ஒரு ஸ்டேஷனில் கணக்கு எடுக்கலாம். ஒரு ஸ்டேஷனில் எவ்வளோ கணக்கு எடுக்கலாம் தெரியுமா? 2ஆம் நம்பர் சேட்டை பண்ணுறவன் எல்லாம் அணியம் மோசம் போன்றது, போகிறது, ஆறது எல்லாம் அங்கே தான் போய் கணக்கு ஆடி கணக்கு ஓடி அந்த கணக்கு உள்ளே ஏறாது. அதை ரிசிப்ட் அடிச்சிடுவான். ரிசிப்ட் அடித்த உடனே காகித பேப்பரை வாங்கி அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சொகுசாக போகிறான். அப்போ எவ்வளோ பெரிய தப்பு, மானிட பிறவி எவ்வளோ பெரிய தப்பு. அது நீதிமான் கணக்கு வெளியே எடுக்கார். இப்போ ஒரு கைலாசத்துக்கு பின்னாடி ஒரு கிராமம், இது ஒரே ஒரு ஸ்டேஷனில் உள்ள கணக்கு. அதுதான் அவன் 4 வீலர் 2 வீலர் அவன் என்னடா மூக்கு அடித்தவே கைலாசத்துக்கு பின்புறத்தில் மூக்கு அடிச்சுட்டு ஓடினவைகளுக்கு ஒரு 4 வீலர் வண்டி, 4 வீலர் காரு வச்சு கொடியை ஏற்றி போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே போகணுமோ தாசில்தார், விஓ, கலெக்டர் வரைக்கும் அந்த கொடியை தூக்கிட்டு போய் ஆட்டி என்னையும் பாரு, என் மோரையும் பாரு, நான் என் கட்சியில் நான் பொறுப்பில் இருக்கேன், சேட்டை பண்ணாதா, சேட்டை பண்ணினா நான் ஒன்றை தூக்கி உள்ளே போட்டுருவேன் காவல்துறை வச்சு. அப்படி அரட்டு தான். ஒரு கைலாசத்து பின்புறத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மூக்கு அடித்தவே இன்றைக்கி பாரு 4 வீலர் காரு. எப்படி இல்லை வண்டுவாளம் கணக்கு பின்னாடி இருந்து எடுப்பார். எடுக்கையில் தூக்கி உள்ளே போட்டு ரோர ஆட்டி விட்டுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோடா. விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா. எப்படி மந்திரி சம்பாத்தியம், எம்எல்ஏ சம்பாத்தியம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய கூத்து அடிக்கான். அந்த கூத்தில் எவ்வளோ மோசம் பண்ணுதான் பார்த்தியா? எவ்வளோ அப்போ பயங்கரம். இப்போ ஒரு வாரமாக சரியான சாப்பாடு. யாருக்கு? இந்த கைலாசத்து பின்புறத்தில் கட்சிக்காரனுக்கு பூரா சரியான சாப்பாடு. ஓடி அடிக்கான், ஓடி காகித பேப்பர் சேர்க்கான். அப்போ நீதிமன்றம் என்ன கணக்கு, சிபி ரிப்போர்ட், சிஐடி எடுத்து கொடுக்கல, அந்த கணக்கு பிடிக்காரு. அதுக்கு தான் வானரப்படை வச்சு சிட்டி கிராமத்தை அடைச்சி எடுக்கல உள்ள கண்டாரவழி மலை மிதிச்சே தள்ளுவார். ஒரு மிதிச்சே தள்ளுவார். சரியா? மூக்கு ஒடிச்சவன், அறகுறையாக போனவன், வேலை பார்த்து திங்கிறவன்ல இப்போ இந்த கொடியை தூக்கி ஆட்டி அவன் பொண்டாட்டிக்கு சரப்புளி மாதிரி அப்படி உழைப்பு கிடையாது. அந்த எப்படி வேலை பார்க்காம பார்த்தா எல்லாம் 2ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் பிஸ்னஸ், 2ஆம் நம்பர் அடிதடி. முன்னால் கொலை பண்ணுவான், கொலை பண்ணி அங்கங்கே கலாண்டு போனான். இதுக்கு முன்னாடி உள்ள சென்ட்ரேஷனில் உள்ள கணக்கு. இப்போ பச்சை கொலையை அறுத்து வீட்டில் பொண்டாட்டி மாதிரி அந்த பாவத்தை கொண்டு போய் சேர்க்கான். 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு உட்காடுறான். இங்கே இந்த விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம் தாலுகா. அப்போ எவ்வளோ சேட்டை? அப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எவ்வளோ சேட்டை இருக்கும்? அப்போ ராஜபாளையம், அடுத்து விருதுநகர் மாவட்டம், அடுத்து சென்னை, மெட்ராஸ், கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ சேட்டை இருக்கும்? அவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான். சரியா? கண்டாரோழி பிதிக்கி எடுத்து போடுவார். வானரப்போட வருண்டா, கவலைப்படாத. வீட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு பூசை பண்ணி, நல்லா பூசை பண்ணி, நல்லா பத்தி சூடத்தை காட்டி நல்லா ஆட்டி நக்கிக்கோ, உள்ளே போகிறது உறுதி அப்படின்ட்டார். கணக்கு போட்டாரா? நீதிமான் கணக்கு போட்டுக்காரு. நீதிமான் முக்கால்